அழகான வணக்கம். அழகான குடும்பம், இருவரும் சந்தோஷமாக தான் போகுது வாழ்க்கை. ஏன்னோ தெரியல, கணவன் மனைவி விட்டு போயிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான். மனைவி என்ன செய்கிறா, குழந்தைய விட்டுட்டு அவளும் எட்ட போயிடுறா. இந்த சுச்சுவேஷனில் 3 வயசில் ஒரு குழந்த, 1.5 வயசில் ஒரு குழந்த. அந்த 1.5 வயசு குழந்த உட்காந்து அழுவுது, 3 வயசு குழந்த செவுத்து பிடிச்சின்னு அழுவுது. அந்த பொண்ணோட தம்பி டிரைவரு. அவர் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பனோட மனைவி செஞ்ச வேலை இது. அந்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்க ரொம்ப அல்லல் பட்டுச்சு. அப்புறம் அந்த டிரைவர் தம்பி அந்த குழந்தைங்கள எட்டுமே வளர்க்குறாரு. வளர்க்கும்போது அவருக்கு எங்கே பொண்ணு கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுறேன். ஏன்னா நீ இந்த 2 குழந்தைங்களும் அனாதை ஆசிரமத்தில் விட்டுரு, இதுங்கிறதுக்கு பார்த்து உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதோட 45 வயசு வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்கல. இந்த 2 பசங்களும் வளருது, 10th படிக்குது, 9th படிக்குது. அதோட என்ன செய்கிறாங்க, வேற ஒரு பொண்ணு பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாது, இந்த பசங்களை நீ படிக்க வைக்கக்கூடாது, இவங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பசங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும், நாம் எட்ட போயிடணுன்னா அந்த குழந்தைங்க ஹாஸ்டலில் போய் தங்கிடுறாங்க. ஏன்னா பெற்றவங்க தவிர வேறு யாராலையும் அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்போ பாசமோ அன்போ படிப்போ கொடுக்க முடியாது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், கேளுங்க, குழந்தைங்கள கண் போல் பார்த்துக்குங்க. அதுதான் நல்லது, அதுதான் வாழ்க்கை. கணவன் தப்பு செஞ்சாலும் மனைவி விட்டு கொடுக்காதீங்க. மனைவி விட்டு கொடுத்தாலும் கணவன் விட்டு செல்லாதீங்க. ஓகேவா? குழந்தைங்களும் குடும்பத்தையும் பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்க. வணக்கம்.